பரிசுத்தாவியானவர் படைப்பாளராய் இருக்கிறார். If there is no Holy Spirit, then there is no creation. இதை நீங்க இப்படி எழுதி வைத்துக் கொள்வது நலவா இருக்கும். பரிசுத்தாவியானவர் இல்லை என்று சொன்னால் படைப்பே இல்லை. பரிசுத்தாவியானவர் இல்லை என்றால் என்ன இல்லை? படைப்பே இல்லை. If there is no Holy Spirit, then there is no creation. Okay? Then there is no human race. மனித குலமே இல்லை. எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல தேவ ஆவியானவர் இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். ஏனால் ஆதியாகமம் 1:2 இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இவர் இல்லைன்னா அங்க படைப்பு